பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர பூத மகாராஜா பராக் பராக் பராக். அனைவரும் அமருங்கள். இன்று மகாலயபட்சம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். பூத உலக மக்களுக்கு இது ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாளில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப் போகிறது. அதற்காகத்தான் இந்த சபையை மிக அவசரமாக கூட்டியிருக்கிறேன். இன்றோடு பூத உலகில் என்னுடைய காலம் முடிவடைகிறது. அதனால் மன்னர் பொறுப்பிலிருந்து இன்று என்னை நான் விடுவித்துக் கொள்ளப் போகிறேன். இதற்காக யாரும் கவலைப்பட வேண்டாம். புதிய மன்னரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு பிறகுதான் நான் விடைபெறுவேன். எனக்கு அடுத்து பூத உலகத்தை ஆளப்போகும் புதிய மன்னர் யார் தெரியுமா? மந்திரி அலாவுதீன் தான் அடுத்த மன்னர். அலாவுதீன் மிகச்சிறந்த நிர்வாகி. நான் விட்டு போகும் பொறுப்புகளை திறம்பட கையாண்டு மக்கள் மனம் குளிர ஆட்சி நடத்துவார் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது நானும் நமது மந்திரி மைதீனும் புதிய மன்னர் அலாவுதீனை சிம்மாசனத்தில் அமர்த்தப் போகிறோம். மன்னர் அலாவுதீன் வாழ்க வாழ்க. மன்னருக்கும் மற்றோருக்கும் மந்திரி பிரதானிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னை புதிய மன்னராக தேர்ந்தெடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளார் நமது மன்னர். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு பெற்று தந்த எனது அருமை நண்பர் மூத்த அமைச்சருமான மைதீன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பூத உலகத்தின் மக்களின் நல்வாழ்வுக்காக என்னால் ஆன மட்டும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன். பூத உலகத்து மக்கள் எந்நேரமானாலும் சரி என்னை சந்தித்து அவர்கள் குறைகளை சொல்லலாம். என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் அதை மைதீன் போன்ற மூத்த அமைச்சர்களின் ஆலோசனைகளின் பேரில் தீர்த்து வைப்பேன். மேலும் சபையினர் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த ராஜாங்கத்தை வழிநடத்தி செல்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். புதிய மன்னர் அலாவுதீனிடம் ராஜாங்கத்தை திறம்பட நடத்தி செல்வதற்கான ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருப்பதால் அனைவரும் கலையலாம். சபை இத்துடன் முடிவடைகிறது.
என் உள்மனது சொல்லுகின்ற விஷயத்தை உனக்கு சொல்லட்டுமா அலாவுதீன்? சொல்லுங்கள் ஹுசூர். பிற்காலத்தில் என்னை விட சிறந்த மன்னன் என்ற பெயர் உனக்கு கிடைக்கும். அதனால் முதலில் இந்த பணிவான பேச்சையும் தலை தாழ்த்தும் மரியாதையையும் உன்னிடமிருந்து அகற்றிவிடு. இப்பொழுது நீ இந்த பூதகுல பேரரசின் மன்னன். பேச்சிலும் தோற்றத்திலும் கம்பீரம் இருக்க வேண்டும். எந்த உலகத்து மன்னனுக்கும் நீ சளைத்தவன் அல்ல. தங்கள் ஆசீர்வாதத்தோடு இனி அப்படியே நடந்து கொள்கிறேன். காலங்காலமாக இந்த பூத உலகத்திற்கு வாரிசுகள் தான் மன்னராக வருகிறார்கள். ஆனால் எனக்கு வாரிசு இல்லாததால் முதன்முறையாக பாரம்பரியத்தை மீறி உன்னை மன்னனாக்கி இருக்கிறேன். இதனால் நான் இருக்கும் காலம் வரை உங்களுக்கு நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் ஹுசூர். இப்பொழுது என்னுடைய கவலை எல்லாம் நான் உனக்கு போதித்த கந்தர்வ பரிபாஷை, மகாயக்ன வியாக்கியானம், திரிசம்பத்து வியாக்கியானம், கர்ணகாரிய பிரபஞ்ச மந்திரம் உள்ளிட்ட 10 மந்திரங்களையும் நீ எந்நாளும் மறந்துவிடக் கூடாது என்பதுதான். தினமும் இவற்றை நீங்கள் வரையறுத்து தந்த கால நேரங்களில் முறைப்படி உச்சாரணம் செய்து வருவேன். ஒரு நாள் உச்சாரணம் செய்ய தவறினாலும் மந்திரம் மறந்து போகும் அபாயம் இருக்கிறது. மேலும் நமது பூதகுல ராஜாங்கத்தை தகர்க்க நினைக்கும் எந்த அந்நிய சக்தியையும் இம்மந்திரங்களால் நம்மால் அடிபணிய வைக்க முடியும். அது தெளிவாக புரிந்திருக்கிறது மன்னா. இன்னொன்றையும் மனதில் வைத்துக்கொள். சொல்லுங்கள். நான் உபதேசித்த ரகசிய போதனைகளை ஒருபோதும் தீய நோக்கத்திற்காக பயன்படுத்தாதே. அது உன்னை அழிப்பதோடு நமது பூத உலகத்தையே பால்குழியில் தள்ளிவிடும். நான் விடைபெற வேண்டிய தருணம் நெருங்குகிறது. நான் புறப்படுகிறேன். ஹுசூர். தேவதையே, என்னை ஏற்றுக்கொள். எல்லாமல்ல தேவதையே, என் பதவிக்காலம் முடியும் வரையில் நல்லாட்சி செய்து பூத உலக மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் காப்பாற்றுவேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அலாவுதீன்! அமைதி, அமைதி. முதன்மை அமைச்சரே, தயவு செய்து அமைதி காத்து அருளுங்கள். ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. ஆத்திரம் நமது அறிவை அழித்துவிடும். எப்படி பூதகுரு, எப்படி அமைதி காக்க முடியும்? நான் அமர்ந்து அழகு பார்க்க வேண்டிய அரியாசனம் இன்று அலாவுதீன் கையில். எப்படி அமைதியாக இருக்க முடியும்? தங்களை எப்போதுமே அமைதியாக இருந்து விடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. புயலுக்கு முன் அமைதி காக்கும் இயற்கை போல், பாய்வதற்கு முன் பதுங்கும் புலியை போல் தங்கள் அமைதி இருக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஆத்திரத்தை கொட்டி தீர்த்து விட்டால் இறுதியில் விதி அவ்வளவுதான் என்று மனசு ஆசுவாசப்பட்டு போய்விடும். ஆத்திரத்தை உள்ளுக்குள்ளேயே வையுங்கள். நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கட்டும். தாங்கள் அரசனாக வேண்டும் என்ற நெருப்பு அணைந்து விடக்கூடாது. நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அரசராகும் வழி தெரியவில்லையே. அரசே, அரசே என்று அழைத்து என்னை அவமானப்படுத்துகிறீர்களா? இல்லை, எங்களை பொறுத்தவரை நீங்கள் தான் எங்களுக்கு அரசர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு விஷயத்தை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அலாவுதீன் தங்களுக்கு எதிரியா நண்பனா? நேற்று வரை நண்பன், இன்று முதல் எதிரி. எதிரி என்றால் தாங்கள் அரசராகும் எண்ணத்தை மறந்து விடுங்கள். என்ன சொல்லுகிறாய்? ஆம், எதிரி என்றால் யுத்த காலத்தில் நேருக்கு நேர் இருக்க வேண்டும். அலாவுதீன் இப்போது அரசன். எதிரியை வியூகம் வகுத்து வீழ்த்துவதில் மிகப்பெரிய ராஜதந்திரி. நாம் எதிரி என்று அலாவுதீன் அறிந்தாலே போதும், இருட்டு உலகத்தில் இடம் தயாராக இருக்கும். பிறகு எப்படி செயல்பட சொல்லுகிறாய்? உறவாடி கெடுக்க சொல்கிறேன். நண்பனாயிருந்து நயவஞ்சகமாய் ஆட்சியை பிடிக்க சொல்கிறேன். அது துரோகமாயிற்றே. துரோகம்தான். நமக்கு பிடிக்காத அழிக்க, நாம் நினைத்ததை அடைய இதைவிட சிறந்த ஆயுதம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அரசே, இதுவும் ராஜதந்திரம்தான். அரசே, அறிவு சொல்வதும் சரிதான். உள்ளே வஞ்சமும் வெளியே வாஞ்சியையும் காட்டுவோம். உறவாடி அந்த அலாவுதீனை கூடி கெடுப்போம். எங்களின் அரசர் தாங்கள் தான். அரசே, மற்றொரு விஷயம் சொல்லுங்கள். அலாவுதீனால் தண்டனை பெற்று
இருட்டு சிறையில் இருக்கும் உங்கள் நண்பன் அப்துல்லாவை இப்பொழுது சந்தித்தால் நலமாயிருக்கும். அப்படியா சொல்லுகிறீர்கள்? ஆமாம் அரசே, அவர் மனதிலும் நம்மைப் போலவே வஞ்சம் இருக்கும். விடுதலை பெற்று வந்ததும் அலாவுதீனை பழி வாங்க துடித்துக் கொண்டிருப்பார். அந்த வேகத்தையும் விவேகத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் விடுதலையாகி வரும் வரையில் நாம் காத்திருக்காமல் தாங்கள் மன்னராகி அவரை விடுவிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவோம். அவரை சந்தித்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இது என் தாழ்மையான விண்ணப்பம். நல்ல யோசனை. இப்போதே இருட்டுலகில் திருட்டுத்தனமாக அப்துல்லாவை சந்தித்து ஆக வேண்டியதை பார்க்கிறேன். வருகிறேன். பூதராணி, இனிமேல் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லா வேலைகளையும் இந்த பணிப்பெண்களே செய்வார்கள். இது எனக்கு நானே செய்து கொள்ளும் வேலை. இதற்கு எதற்கு பணிப்பெண்கள்? இது அரச கட்டளை. இனிமேல் ஏன் எதற்கு என்று கேள்விகள் கேட்கக்கூடாது. உன் வயிற்றில் உணரும் என் பெயரனை பாதுகாப்பதில் நம் குடும்பத்தை விட அரசாங்கம் அதிக அக்கறை காட்டுகிறது. அதற்கு காரணமும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பிறக்க போகும் குழந்தைக்கு தாய் நான் தானே. என்னை விட என் குழந்தை மீது யாரும் அதிக அக்கறை காட்டிவிட முடியாது. நீ சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆயிஷா, என் பூதராணியின் முகம் வாட்டமாக இருக்கிறது. இனிமேல் எந்த நேரமும் பூதராணியின் முகம் மலர்ந்தே இருக்க வேண்டும். அது நடக்காவிட்டால் எல்லோரும் விசாரணை மன்றத்திற்கு வந்து பதில் கூற வேண்டும். புரிந்ததா? ஜலாவுதீன் தந்தையே, உன்னிடம் சில விஷயங்களை பற்றி பேச ஆசைப்பட்டேன். சரியான நேரத்தில் நீயே வந்து விட்டாய். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? ஜில்லா, உன் மனைவி கருவுற்ற நேரம்தான் என்னை இந்த பூத உலகத்திற்கு மன்னனாக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் என் பிறந்த நாளும் வர இருக்கிறது. நான் மன்னனாக பதவியேற்ற பிறகு வரும் முதல் பிறந்த நாள் இது. இதை பூதலோக மக்களுடன் சேர்ந்து ஓஹோ என்று கொண்டாட ஆசைப்படுகிறேன். நியாயமான விஷயம் தந்தையே. தங்கள் விருப்பப்படியே தங்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடக்கும். அதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன் தந்தையே. என் பிறந்த நாள் அன்று மக்கள் என்னிடம் கொண்டு வரும் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும். அந்த பொறுப்பையும் நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே செய்கிறேன் தந்தையே. உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். மிக்க நன்றி தந்தையே. மகனுக்கு எதற்கு நன்றி மரியாதையும்? மகனாக இருந்தாலும் நீயும் பூதலோகத்து குடிமகன் தானே. அதுவும் சரிதான் தந்தையே. சிரிக்காதே, வேலையை செய். இதுவும் சரிதான் தந்தையே. அப்துல், பாருங்கள் வேந்தி, எப்படி இருக்கிறீர்கள்? நீ இல்லாத பூத உலகத்தில் நிம்மதியின்றி தவிக்கிறேன். ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா? எத்தனையோ மாற்றங்கள், எல்லாமே ஏமாற்றங்கள். எதை சொல்ல, எதை விட? ஏன் இத்தனை விரக்தி? அடுத்த மன்னர் தாங்கள் தானே. இல்லை நண்பா, பதவியேற்பு விழா முடிந்து பூத உலகில் புது மன்னன் அமோகமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். யார் அவன்? வேறு யாராக இருக்க முடியும்? அலாவுதீனை தவிர. எப்படி நடந்தது இந்த விபத்து? நீங்கள் ஏன் மன்னர் பதவிக்கு போட்டியிடவில்லை? எனது ஆலோசனையின் பேரில் மன்னரே அவனை ஒருமனதாக தேர்ந்தெடுத்து விட்டார். மன்னர் பதவி யாருக்கு என்று அவர் என்னிடம் கேட்டபோது நான் அலாவுதீன் பெயரை சொன்னேன். அவனும் என் பெயரை பரிந்துரைத்தான். எப்போதும் எதிர்கருத்தை செயல்படுத்தும் மன்னர் இப்போது என் கருத்தை ஆமோதித்து விட்டார். ஏமாந்து போனேன். துரத்தி வந்த துரதிர்ஷ்டத்துக்கு பலியாகி போனேன். நீ இருந்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது. நான் மன்னனாகி இருட்டு உலகத்திலிருந்து உன்னை மீட்டு வரும் திட்டமெல்லாம் வீணாகி போய்விட்டது. நம் எதிரி மன்னனாகி விட்டது என்னால் தாங்க முடியவில்லை. இப்போது நீயாவது இங்கு அடைபட்டு அவன் கண்ணில் படாமல் இருக்கிறாய். ஆனால் நானோ தினமும் அவனை மன்னா என்று அழைக்க வேண்டிய கட்டாயத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன். நினைத்துப்பார் நண்பா என் நிலைமையை. அவன் தொடர்ந்து மன்னனாக இருக்கக்கூடாது. அவனை பதவியில் இருந்து இறக்க வேண்டும். அதற்காகத்தான் உன்னிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறேன் நண்பா. இந்தாருங்கள், இதை வைத்து அவனை பதவியில் இருந்து இறக்கி விடுங்கள். இது சாதாரண தாயக்கட்டை. இதை வைத்து அலாவுதீனை தோற்கடிக்க முடியும். இது
என் மூப்பன் பூதத்தின் எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட இது. நீங்கள் என்ன நினைத்து உருட்டுகிறீர்களோ அந்த எண் விழும். இவற்றை வைத்து அலாவுதீனுடன் தாயமாடுங்கள். அவன் பதவியை பணயம் வைத்து ஆட சம்மதித்த பிறகு ஆட்டத்தை ஆரம்பியுங்கள். வெற்றி பெற்று நீங்கள் நிச்சயம் மன்னனாவீர்கள். உயிர் நண்பன் என்பதை நிரூபித்து விட்டாய். நீங்கள் மன்னரானதும் என்னை விடுதலை செய்ய தவறிவிடாதீர்கள். என் முதல் பணியே இதுதானே. உன்னை விடுதலை செய்து விடுகிறேன். போய் வாருங்கள். அடுத்த முறை உங்களை நான் மன்னராகத்தான் இங்கு பார்க்க வேண்டும். மிக்க நன்றி நண்பா, வருகிறேன்.